வணக்கம் நேயர்களே. நம்ம நிறைய நாளாக நிறைய விஷயங்கள் பார்த்துட்ருக்கோம். எல்லாருக்குமே சந்தேகங்கள், நிறைய சந்தேகங்கள் இருக்கும். ஆனால் எல்லாமே உங்கள் மனசுக்குள்ளால் போட்டு நீங்களே தேடிக்கொண்டிருக்கிறது நியாயமா? ஒரு குருவை இனியாவது நீங்கள் தேட வேண்டாமா? உண்மையான குருவை உங்களுக்கு தேவையில்லையா? உங்கள் நீலாகாசத்திலே பறந்து கொண்டு இருக்கும் பறவை மாதிரி தேடி 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 அலைஞ்சு கடைசியில் உங்கள் பக்கம் அந்த தீப ஒளி ஜோதி தெளியும் போது உங்களுக்கு தெரிய வேண்டாமா உண்மையானதாம் பொய்யானதாம்? ஆனால் அதை உங்களுக்கு காட்டிக் கொடுப்பது ஒரு உண்மையான குரு. சில மந்திரங்கள் உங்களுக்குள்ளால இருக்கும் அந்த உக்கிர ரூபங்களை வெளியில கொண்டு வரும். அதில் ஒரு மந்திரம் தான் அடுத்ததாக நீங்க பார்க்க போறது நரசிம்ம மந்திரம், சின்மய நரசிம்ம மந்திரம். இதுக்கு 3 நாள் கிளாஸ் இருக்கு. ஐயா வணக்கம் ஐயா. ஐயா, நம்மளோட இந்து மதத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வேதங்கள் 4ன்னு சொல்லியிருக்காங்க. சாம வேதம், யஜுர் வேதம், ரிக் வேதம், அதர்வன வேதம்னு சொல்லிட்டு. ஸோ ஒவ்வொரு வேதங்களை பற்றி ஒரு ஃபியூ மினிட்ஸ் ஏதாவது ஒரு அந்த வேதங்கள் எதுக்காக உருவாக்கப்பட்டது, அந்த வேதங்களோட தாத்பரியம் என்னன்னு கொஞ்சம் சொன்னீங்கன்னா. வேதங்கள்னால் 3 விஷயங்கள் இருக்குது. ஆரண்யம், காண்டம், இது ஸ்மிருதி. இது 3 வித்தியைகள் சேர்ந்தாக்க வேதம்னு சொல்கிறோம். வேதம்னு சொன்னால் வேற ஒன்றும் இல்லை, தேடுதல், கேள்விகள் கேட்குறது. இந்து மதத்தில் மட்டும்தான் அந்த ரைட் இருக்குது. உங்களுக்கு யார் வேணாலும் கேட்கலாம், என்ன வேணாலும் கேட்கலாம். கிறிஸ்டின் மதத்தில் அந்த ஹவ்வை நேற்றைக்கு சொன்ன மாதிரி ஹவ்வை இந்த ஹவ்வையும் ஆதவும் ஆட் ஆம் ஹவ் ஐன்னு சொல்கிறது அந்த குருகிட்ட கேட்டதுனால தான் அவங்க பாவிகளானது. இது மாதிரி தான் இஸ்லாம் மதத்துலேயும் கேள்வி கேட்கக்கூடாது. கேள்வி கேட்டால் நீங்கள் பாவிகள், நரகத்தில் போயிடும். இல்லாட்டி நீங்கள் மாலாகமார பக்கத்தில் போகும், ஏஞ்சல் பக்கத்தில் போகும். இந்த மாதிரி போய் சொல்லி வளர்த்து வச்சுருங்க. இவங்க 2 பேரும் தன்னோட கேள்விகள் கடவுள்கிட்ட கேட்டது என்னதாக்கும், எதனாலேயாக்கும், ஹவ் ஐ, நான் யார், நான் எதுக்காக இங்கே படைக்கப்பட்டது. ஆட் ஆம் அதாவது நான் எதனால் படைக்கப்பட்டது. இது 2 கேள்விகள் கேட்ட உடனே கடவுள் அவனை பனிஷ் பண்ணுன்னு சொன்னார். ஆக்சுவலி பனிஷ் ஒன்றும் பண்ணலை. இது நீங்கள் பார்த்துருக்கா, நான் பார்த்துருக்கேன். சும்மா பனிஷ்மெண்ட்டுன்னு சொல்லி சும்மா ஏமாற்றிட்டு இருக்கு. நிறைய நாளாக இந்த ஏமாற்றம் நடந்துகிட்ருக்கு. இப்போ அது நீங்கள் உண்மையாக தெரியும். பனிஷ் ஒன்றும் பண்ணலை. கடவுளுக்கு கேள்விக்கு மேலே கேள்வி கேட்டப்போ கடவுளுக்கு ஓகே சொல்லி கொடுக்கலாம். அப்படியே வாழ்க்கையை பற்றி அப்படியே மெதுவாக கடவுள் இவங்களை அந்த சொப்ன லோகத்தில், அதாவது ட்ரீமி வேர்ல்டில் கொண்டு விட்டது. ட்ரீமி வேர்ல்டுன்னா குட்டி, குழம்பை, செக்ஸு, இந்த மாதிரி உள்ள ஆக்டிவிட்டீஸில் கொண்டு விட்டுட்டு அதில் இருந்து நீங்கள் கரை ஏறாமல் நீங்கள் அதிலே ஃப்ளோ பண்ணிட்டு இருங்க. அப்படியாக்க இந்த ஃபேமிலி வந்தது. ஃபேமிலிக்கு அப்புறம் ஒரு ஊர் வந்தது. ஊருக்கு ஒரு நகரம் வந்தது. நகரத்துக்கு ஒரு கேபிட்டல் சிட்டி வந்தது. கேபிட்டல் சிட்டிக்கு ஒரு கண்ட்ரி வந்தது. கண்ட்ரிக்கு ஒரு கேபிட்டல் கண்ட்ரி வந்தது.
கேபிட்டல் கண்ட்ரிக்கு வந்து வேர்ல்டு வந்தது. வேர்ல்டில் வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு கேபிட்டல் கண்ட்ரோலர் வந்தது. கண்ட்ரோலர் வந்த பிறகு இந்த கண்ட்ரோலர் வந்து நிறைய நாள் வேர்ல்டை கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருந்தது. அப்போது அவங்கள ஒரு பேர் சொல்லும், ஞாபகம் வந்தால் நான் சொல்கிறேன். அப்போது நிறைய நாள் கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவங்க ஃபெஸ்ட்ரேஷன் ஆனது. அந்த ஃபெஸ்ட்ரேஷனில் இருந்து ஃபயரை மேக் பண்ண தொடங்கினேன், சவுண்டு மேக் பண்ண தொடங்கினது, பாம்பு மேக் பண்ண தொடங்கினேன். அப்போ ஃபைட்டு ஆரம்பித்தது. சொந்த மனுஷனே வந்து மனுஷன் கொலை பண்ணுறது ஃபார் எக்ஸிஸ்டன்சி, ஃபார் செக்ஸ், ஃபார் லைஃப், ஃபார் கேர்ள், இந்த மாதிரி ஒன்றா ஆரம்பமானது. இதுவரையில் நம்ம வந்து நிற்கிறோம். அதாவது நம்ம அடிமைகள் மாதிரி அந்த காலத்தில் பிடிச்சிட்டு போய் ஜெயிலில் போட்டு அடிமை மாதிரி வச்சுருந்தது. இப்போ வந்து பொலிட்டீஷியனோட அடிமையாக நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். ஏதாவது 2000 ரூபா 5000 ரூபா ஏதாவது பொலிட்டீஷியன் கொண்டு தந்தோம்னா உடனே அவங்களுக்கு போய் ஓட்டுடுறது. ஓட்டுட்டு கையில் கம்பு கொண்டு குச்சி கொண்டு கொடுத்துட்டு அடியடா நாயன்னு சொல்கிற மாதிரி நம்ம வந்து ஓட்டு போட்டு அவங்கள ஜெயிக்க வச்சு நமக்கே அடி வாங்கிட்டு டெய்லி அடி வாங்கிட்டு இருக்கிற ஒரு நிலைமை உருவானது எல்லாமே இந்த இதனால தான், இந்த ப்ராசஸால் தான். அப்போ வேர்ல்டு வந்து எப்போவுமே ப்ராசஸிங், அது வந்து கடவுள்கிட்ட கேள்வி கேட்டதுனால தான் அந்த ப்ராசஸிங் நிலைமையில் மாய வேர்ல்டில் நம்ம வந்து வீழ்ந்தோம். அந்த மாய வேர்ல்ட்லேருந்து வெளியில் வரதான் நம்மளோட நோக்கம். அதுக்கு தான் ஸ்பிரிச்சுவாலிட்டி, அதுக்கு தான் தியானம், அதுக்கு தான் நேற்றைக்கு நான் ஒன்று சொல்லி தந்தது ஒரு ரகசியமான மந்திர முறை, சும்மா இருக்கும் சூத்திரம். சும்மா இருந்து பாரு, உனக்குள்ளால தெரிய வரும் நீ யார். இல்லாமல் நீ பேசிகிட்டு இருந்தாலோ நீ ஏதாவது டவுட் இப்படியே போயிட்டு இருந்தாலோ உனக்கு ஒரு நாளைக்கும் தெரிய போகிறதில்ல நீ யார். நீ யாருன்னு கண்டுபிடிச்சா அப்புறம் வந்து நீ எதுக்காக இங்கே வந்தது கண்டுபிடிக்கலாம். எதுக்காக இங்கே வந்தது கண்டுபிடிச்சதுன்னா என்ன பர்பஸுக்காக நீ இந்த உலகத்தில் பிறந்தோன்னு கண்டுபிடிக்கலாம். என்ன பர்பஸுக்கு உலகத்தில் பிறந்தோன்னு கண்டுபிடிச்சோன்னா நமக்கு அந்த கர்மம் செய்து முடிச்சுட்டு நமக்கு ஈஸியாக திரும்பி அந்த தி எட்டர்னல் வேர்ல்டில் நமக்கு போய் சேரலாம். இதாகும் நம்மளோட ஹிந்து சமயம் சொல்லி கொடுக்குற தர்மம், அனுஷ்டானம், அந்த பிரம்மச்சரியம், இந்த மாதிரி காம மோக்ஷாதிகளை பற்றி இந்து சமயம் அதுதான் இந்த வேதங்களில் இருக்கிறது. காம மோக்ஷாதிகளை பற்றி சொல்கிறேன். அப்போ ஆദ്യം சாமவேதம் வந்தது. சாமவேதம் என்ன? சங்கீதம். சாரி கம பதனி சா. என்னோட த்ரோட்டு சரியில்லை இருந்தாலும் இது சாமவேதம். அப்போ சா என்னது? சான்னு சொல்கிறது பிரபஞ்சத்தோட ரகசியமான ஒரு பீஜ மந்திரமாகும். சாரி ரீன்னு சொல்கிறது வந்து அக்னி, அது அடுத்த ரகசிய மந்திரம். ரீ கன்னு சொன்னால் ககனம், அது வந்து ஆகாயம். சாரி கம மா வந்து பூமி. சாரி கம பாதனீசா, அதாவது பூமிக்கு அடியில் வந்து பாதாளம். நீசா நீஜ பூமி, நீசா சொர்க்க பூமி. அப்போ நீஜ பூமியில் போயிட்டு நம்ம திரும்பி சொர்க்க பூமியில் வரோம். இதுதான் சரி கம பதனீசா சானிதப மகரீசா. இதுதான் சாமவேதம் சொல்கிறது. சாமவேதத்தோட டீப் ஆரண்யத்தில் போனால் உங்களுக்கு ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியது, நீங்கள் இந்த ஸ்வரஸ்தானத்தில் ஸ்வரம் வச்சுட்டு நீங்கள் எப்படியெல்லாம் டீப்பாக கடவுளை பார்த்து போகிறோம். அந்த ஸ்வரத்தில் அந்த சவுண்டில் வந்து டீப்பாக ஃப்ளோ பண்ணி கடவுள் யார், எங்கே இருக்குது,
இது தேடி 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 அது பூமியில், ஆகாயத்தில், ஜலத்தில், அக்னியில், இந்த பஞ்சபூதங்களில் தேடி இல்லை, கிடைக்கல. பாதாளம், அதீந்திர பாதாளம் இந்த மாதிரி தேடி பார்த்து அதுலேயும் கிடைக்கல. இதாக ஒரு கதை இருக்குது. பிரம்மா வந்து ஒரு தாழம்பூ போட்டது. அந்த தாழம்பூ பார்க்குறதுக்கு மேலே 8 அணி, கீழே 8 அணி. கீழே வழியாக போய் பிரம்மன் போயிட்டு இருந்தது, மேலே வழியாக விஷ்ணு போயிட்டு இருந்தது. அப்போ சிவபெருமாள் வந்து இதோட அம்பேர் இது வந்து யார் உண்மையாக இது கண்டுபிடிக்கிறோம். அப்போ இந்த பூ வந்து 2 இடத்துலையும் போயிட்டு இருக்கிற மாதிரி 2 பேருக்கு சங்கல்பம் வந்தது. ஒரு ஆள் மேலே போயிடுச்சு, ஒரு ஆள் கீழே. டீப்பாக போய் அவங்களுக்கு இது கிடைக்கல. லாஸ்ட்டில் பிரம்மன் வந்து பொய் சொல்லி அந்த இது எனக்கு கிடைச்சதுன்னு சொல்லி வேறொரு பூவை பறிச்சிட்டு வந்து ஈசனோட காட்டும்போது நீ பொய் தானே சொன்ன, நீ இது கண்டுபிடிக்கலன்னு சொல்லி. அதனால தான் இந்த பிரம்மனுக்கு எந்த கோவிலையும் இடம் கிடையாமல் போனது. இந்த எந்த தேவதை ஸ்தானத்துலேயும் அது சாமவேதத்திலேருந்து ஆரம்பித்தது. இனி வந்து யஜுர்வேதம் வந்து எப்போவும் வந்து நாராயணன், அதாவது நமசிவாயம் வந்து எப்போ நாராயண சங்கல்பமாக வந்தது அதுலேருந்து யஜுர்வேதம் ஆரம்பித்தது. அப்போ நம சிவாய நாராயணா. அப்போ ஒரு 2 அக்ஷரம் ஜாஸ்தி ஆகிடுச்சு. அப்போ இருட்டு என்ன, வெளிச்சம் என்ன? இருட்டில் போனால் என்ன நடக்கும், வெளிச்சத்தில் வந்தால் என்ன நடக்கும்? இந்த தேடுதல் வந்ததுனால தான் நாராயணன் வந்தது. இப்போ நாராயணன் வந்தபோது பால்கடல் வந்தது. பால்கடலில் 5 சுற்றி இருக்கிற 5 தலையுள்ள நாகத்தை பார்த்தது. 5 தலையுள்ள நாகம் தான் பஞ்சபூதங்களோட 5 தலையாக்கும். 5 தலையுள்ள அந்த நாகத்தோட மேலே நாராயணன் படுத்துட்டு இருக்கிறது. அப்போ பஞ்சாட்சரத்துக்கு மேலே நாராயணன் படுத்துட்டு இருக்கிற சங்கல்பம் வந்தது. அப்போ அதனால் வந்து விஷ்ணு பகவான் பெருமாளை வந்து கும்பிட்றவங்க நாங்கள் தான் பெரிய ஆள் அப்படின்னு சொல்லுங்கள். உங்களோட நமசிவாயத்துக்கு மேலே தானே எங்களோட நாராயணன் படுத்துட்டு இருக்கிறது. நமசிவாயம் அங்கே இருந்ததுனால தான் நாராயணனால் அங்கே படுக்க முடியும்னு திரும்பி ஒரு கேள்வி. அப்போ இந்த யஜுர்வேதம் இல்லை சாமவேதம் யஜுர்வேதத்தில் வந்து இந்த கான்ஃப்ளிக்ட் நாராயணனாக அங்கே கிருஷ்ண லீலைகள், நாராயண லீலைகள் இதாக்கும் யஜுர்வேதம் சொல்கிறது. இனி வந்து ரிக்வேதத்திலேயாக்கும் தந்திரம் முதல்ல வந்தது. ரிக்வேதத்தில் வந்து கிராங்குருன்னு ஜெபம் பண்ணிகிட்டு இருந்தபோது ரிஷிவர்கள் நினச்சது, இந்த மாதிரி கிராங்குருன்னு ஜெபம் பண்ணிகிட்டு இருந்தால் ஒரு நாளைக்கு நமக்கு கடவுளை கண்டுபிடிக்க முடியாது. அப்போ அவங்க வந்து ஆட்டோமேட்டிக்கலி தந்திர வழிபாடில் ஆட்டோமேட்டிக்கலி வந்து ஸ்டெப் வச்சது. அந்த ரிக்வேதம் தான் தந்திரத்தோட மோஸ்ட் ஆஃப் தி ஆரண்யம், பிராமணியம், പിന്നെ சம்ஸ்காரம், இது 3 வந்து ரிக்வேதத்தோட இதுதான். இனி வந்து இதெல்லாம் இருந்தாலும் மனுஷனோட ஆசைகள், பெரிய ஆசைகள் வந்து மனுஷனுக்கு அந்த ஆசையை அடைய முடியலை. ஆசை அடையாமல் நமக்கு மோட்சம்னு சொல்லி ஒன்று கிடைக்காது. அப்போ அந்த ஆசை அடையிறதுக்கு தான் அதர்வ வேதம் வந்தது. அப்போ அதர்வ வேதம் படித்து அதர்வ கர்மங்கள் செய்து நம்ம வந்து நம்மளோட விருப்பத்தை எடுத்து இவ்வளவுதான். ஒரு பெண்ணு மேலே ஆசைப்பட்டு பெண்ணை வசியம் பண்ணி பெண்ணை கூட படுத்துனா அவ்வளோதான், வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. இந்த ஆசையற்று போகிறது தான் அதர்வ வேதம்னு சொல்கிறது. அப்போ இந்த 4 வேதங்கள் இதாக்கும் சூச்சனை பண்ணுறது. இது வந்து நான் சிம்பிளாக சொன்னேன். இது வந்து ஒரு 5 மணிக்கூர் பேசினாலும் தீராத்த சப்ஜெக்ட் ஆகும். ஆனால் உங்களுக்கு புரிகிறபடி, காமன் மேனுக்கு புரிகிறபடியாக்கு நான் இதில் சொன்னது. அப்போ நீங்கள் உங்களுக்கு ஏதாவது பர்சனல் டவுட் இருந்தால் நீங்கள் வந்து ஃபோன் அடித்து, நான் என்னோடய நம்பர் கொடுத்துருக்கேன், என்னோடய சீடர்களுக்கு அவங்கள ஃபோன் அடித்து சொன்னால் அவங்க அதை எழுதி வச்சுட்டு நைட்டில் என்னை பார்க்கும்போது
இல்லாட்டி ஃபோனில் பேசும்போது சாமி ஐயா இன்றைக்கி ஒரு ஆள் அடிச்சிருந்த, ஆஸ்திரேலியாவிலேருந்து அடிச்சிருந்த, சிங்கப்பூர்லேருந்து மலேசியாவிலேருந்து அடிச்சிருந்த, இந்த மாதிரி டவுட்டு கேட்டிருக்கு, அதுக்கு என்ன பதில் சொல்லலாம், இந்த மாதிரி விஷயங்களை சொல்லும்போது நான் அந்த பதில் சொல்லி கொடுக்கும்போது அவங்க, ஆனால் பதில் சொல்லி கொடுக்கறதோட என்னோடய வேலை முடிஞ்சது. அதுக்கு பதிலாக அந்த பதில் கேட்காம குட்டிச்சாத்தன் சேவைக்கு என்ன மந்திரம் கிடைக்கும், இது கேட்குறது தான் எனக்கு கோபம் வராது. இது ஒரு குருமுகத்துலேருந்து தீட்சை எடுத்து படிக்க வேண்டிய விஷயம். அது சும்மா என்னோடய சீடர்கள்ட்ட அடித்து கேட்டுட்டு அது கிடைக்குமா, நோட்டாக கிடைக்குமா, என்ன குட்டிச்சாத்தன் என்ன நோட்டுக்குள்ளாலே உட்கார்றது, என்னடா பைத்தியக்காரங்க, இன்னும் திருந்தவில்லைன்னா பின்ன எப்படி திருந்த வாழ்க்கையில். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.